Hi everyone, welcome to Leafas Accounts Avenue. This is Williams. Dear students, நம்ம 11th standard accountancy journal entries பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸில் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஷோலி ஐ ஹெல்ப் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஜேர்னல் என்ட்ரியை பேஸ் பண்ணி லெஜர் அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெஜர் அக்கௌண்ட்டோட கான்செப்டும் ஸோ தென் இந்த லெஜர் அக்கௌண்ட்ஸோட எப்படி வந்து ஜேர்னல்லேருந்து லெஜருக்கு மாற்றுறது போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். இந்த ஒரு சமயம் உங்களுக்கு போதும். ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கான்செப்டை மட்டும் எப்படி பிரித்து போகிறதுன்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டரில் இருக்க எல்லா சம்மும் மோர் ஆர் லெஸ் சேம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம சம்முக்குள்ளே போகலாம். லெஜர் அக்கௌண்ட். லெஜர் அக்கௌண்ட்னா என்னது அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸோட ஒரு சம்மரி தான் என்னது லெஜர். ஓகேங்களா? ஜேர்னலில் நம்ம போட்ட டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ஜேர்னலைஸ் பண்ணது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவல் ஓகேங்களா செப்பரேட் அக்கௌண்ட்டாக பிரித்து அந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை அந்த இயர் எண்ட்லேயோ எவ்வளோ வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் நிற்கிதா என்ன ஏது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் லெஜர். ஸோ இந்த ஜேர்னல்லேருந்து லெஜருக்கு போகிறத வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து தியரி கொஸ்டின்ஸில் கேட்பாங்க வாட் யூ மீன் பை போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். சாம்பிளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் தெம் இன்டு லெஜர். இப்படி தான் கேட்பாங்க. போஸ்ட் தெம் இன்டு லெஜர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போட்டுறணுமா, அடுத்து நம்ம லெஜர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கொஸ்டின்ஸில் டேரெக்டாக வந்து லெஜர் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ₹30,000 ஃபஸ்ட் இது. செகண்ட் ஒன், சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபி ₹12,000. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபி ₹12,000. 3 டிரான்சாக்ஷன் தான். வெரி சிம்பிள் டிரான்சாக்ஷன். உங்களுக்கு ஜேர்னல் பிரிக்கிறதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜேர்னல் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், இது சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ₹30,000 ஆன் 2017 August 10. August 10. ஓகேங்களா? சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு பொருளை சேல் பண்ணும் போது கேஷ் நமக்கு உள்ளே வருது, காசுக்கு தான் விற்றுருக்கோம். ஓகேங்களா? சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ்னே சொல்லிட்டாங்க. ஸோ கேஷ் டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த இடத்துல நமக்கு கேஷ் வர்றதுனால அதை என்ன பண்ணுறோம், நம்ம டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. ஓகேங்களா? சேல் பண்ணியிருக்கிறோம். சேல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாமினல் அக்கௌண்ட். சேல்ஸுன்றது அதுவும் இல்லாமல் இன்கம் வேறு. நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இன்கம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ இந்த இடத்துல சேல்ஸ்ன்றது இன்கமாக கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ₹30,000. ₹30,000. ஓகேங்களா? ஸோ நரேஷன் எழுதிக்கலாம், கேஷ் சேல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் ஆன் 14. ஸோ 14 சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபி. கோபிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கடனுக்கு விற்றுருக்காங்க. கிரெடிட்னா என்னது, கடனுக்கு விற்றுருக்காங்க. யாருக்கு விற்றுருக்காங்க, கோபிக்கு விற்றுருக்குறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஷ் இந்த இடத்துல இல்லை, கிரெடிட்டுக்கு விற்றுருக்கிறதுனால யாருக்கு விற்றுருக்குறோம், ஓகேங்களா, கோபிக்கு விற்றுருக்குறோம். ஸோ இந்த இடத்துல கோபின்ற ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். இந்த இடத்துல கோபின்றவர் ரிசீவரா கிவரா அப்படின்னு பார்த்தா இவர் தான் பொருளை ரிசீவ் பண்ணுறவர். சோல்டு கூட்ஸ் டு கோபி, கோபிக்கு விற்றுருக்குறோம். அப்போ கோபி தான் என்ன பண்ணுறாரு, பொருளை ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ டெபிட் த ரிசீவர். அப்போ கோபி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, வேல்யூ ₹12,000. வேல்யூ ₹12,000.
12,000 கிரெடிட்டில் போட்டுருங்க. உங்களுக்கு ஜேர்னல் நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்தோன்னா ஆன் August 20 ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபி. கோபிக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிரெடிட்டுக்கு விற்றுருந்தோம். இப்போ கோபி என்ன பண்ணுறாரு, காசு நமக்கு திருப்பி கொடுக்குறாரு. ஓகேங்களா, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபி, கோபிக்கிட்ட இருந்து இப்போ நமக்கு காசு வருது. ஓகே, ஸோ கேஷ் நமக்கு உள்ளே வருதுன்றதுனால கேஷ் ரியல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த இடத்துல கேஷ் நமக்கு உள்ளே வர்றதுனால அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கோபி தான் கொடுக்குறாரு. கோபின்ற ஒரு பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த இடத்துல கோபி அப்படின்ற ஒரு கிவராக இருக்கிறார், அவர் தானே நமக்கு மணி பே பண்ணுறார். ஓகே, ஸோ டு கோபி அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ சேம் 12,000 சேம் 12,000. received cash from கோபி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது ஸ்பேஸ் இல்லாதனால என்ன பண்ணுறேன், இப்போ நான் இது க்ளீன் பண்ணிவிட்டு லெஜர் அக்கௌண்ட் நான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்ன அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே எழுதி போடுறேன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து எதுக்கெல்லாம் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு என்ட்ரியில் பாருங்கள், கேஷ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. அப்போ கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட்டு, ஃபஸ்ட்டு ஒன் கேஷ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தென் செகண்ட் ஒன் சேல்ஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்க, இப்போ செகண்ட் என்ட்ரியில் பார்த்தா கோபி அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட், கோபி அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ மூணாவதாக என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், கோபி அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த நேரம் சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. சேல்ஸ் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால திருப்பி எழுதணும் தேவையில்லை, இதில் இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்த தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கேஷ் அக்கௌண்ட், கோபி அக்கௌண்ட். கேஷும் ஆல்ரெடி எழுதியாச்சு, கோபியும் ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மூணு அக்கௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், கோபி அக்கௌண்ட். இந்த மூணு அக்கௌண்ட்டுக்கு எப்படி லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நான் க்ளீன் பண்ணிட்டு போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், லெஜர் அக்கௌண்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா உங்கள் நோட்டோட ரெண்டு பக்கமும், ஓகேங்களா, நம்ம நோட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிற ரெண்டு காலம் இருந்தது, ஒன்று டெபிட் காலம், ஒன்று கிரெடிட் காலம் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம லெஜரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக டெபிட் காலம், ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கிரெடிட் காலமாக என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக என்னது டெபிட் காலம், ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கிரெடிட் காலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இதோட ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட் எழுதணும், அடுத்து பர்டிகுலர்ஸ். ஓகேங்களா, நம்ம லெஜர் போடும்போது, ஜேர்னல் போடும்போது எல்எஃப்னு போட்டோம், லெஜர் ஃபோலியோ. இங்கே ஜேஎஃப், ஜேர்னல் ஃபோலியோ அப்படின்ட்டு. அடுத்து இது ருபீஸ் காலம், இது வந்து இன்னர் காலம்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் காலம், இதுவும் ருபீஸ் காலம், இது அவுட்டர் காலம் சொல்லுவாங்க. இதுதான் மெயின் காலம், அமௌண்ட்டு இங்கே தான் என்ட்ரி போடணும். ஸோ அடுத்து இப்போ அதர் சைடு, ஓகேங்களா, கிரெடிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அகெயின் இதே மாதிரி தான், டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, ருபீஸ். இங்கே ரெண்டு சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த டைட்டில் முக்கியம், மேலே லெஜர்னு போட்டுருணும். இப்போ நம்ம என்னென்ன அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கோபி அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எங்கே திரும்ப எழுதணும், இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்குது இல்லைங்களா, ரெண்டு சைடையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேங்களா, இதுதான் உங்கள் நோட்டோட நடுப்பகுதின்னு நினச்சிக்கோங்க. இதுதான் உங்கள் நோட்டோட நடுப்பகுதி, இது உங்கள் நோட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்தாப்புல எழுதணும். ஃபஸ்ட்டு என்னது, கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். சரி, இப்போ இதை எப்படி நான் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி,
என்னவா இருந்தது? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா இது ரஃப் தான், அதை நான் இடம் இல்லைன்னு அழிச்சிட்டேன். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்? கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் போட்ட அந்த ஃபஸ்ட்டு ஜேர்னலில் கேஷை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. கேஷை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணால் கேஷ் எங்கே இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. கேஷ் எங்கே இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. அப்போ நமக்கு லெஜரில் எது டெபிட் சைடு? இதுதான் டெபிட் சைடு இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்? அந்த டேட்டை போட்டுருணும். 2017 ஆகஸ்ட் 10. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டை போட்டுட்டு இந்த கேஷுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? சேல்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம டு சேல்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அந்த வேல்யூவை என்ன பண்ணணும்? நம்ம அவுட்டர் காலம் சொன்னோம் பார்த்தீங்களா, செகண்ட் காலமில் இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். சில பசங்க இன்னர் காலமில் போடுவாங்க. இன்னர் காலமில் நம்ம அமௌண்ட்டு மெயின் அமௌண்ட்டில் இங்கே தான் போடணும். சரிங்களா? ஸோ 30,000 போட்டாச்சு. இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஜேர்னல் பாருங்கள். செகண்ட் ஜேர்னல் என்னது? கோபி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 12,000 இல்லைங்களா? ஸோ கோபி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்? கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செகண்ட் என்ட்ரியில் பாருங்கள், கேஷ்ன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ நம்ம இதை எடுத்துக்க கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? ஸோ தேர்ட் என்ட்ரி என்ன நமக்கு நல்லாவே தெரியும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கோபி அக்கௌண்ட். சரி பாருங்க, என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? கேஷ் அக்கௌண்ட். கேஷை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. கேஷ் எங்கே இருக்குதுங்க? டெபிட் சைடில் இருக்குது. கேஷ் எங்கே இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ டெபிட்டில் என்ன எழுதணும்னா அந்த டேட்டை போட்டுட்டு ஆன் ஆகஸ்ட் 22. இங்கே நம்ம டெபிட் சைடில் எழுதும் போது 2ன்னு எழுதணும், கிரெடிட் சைடில் எழுதும் போது பையின்னு போட்டு எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில், கேஷுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? டு கோபி. அப்போ கோபி அக்கௌண்ட். ஓகேங்களா? ருபீஸ் 12,000. இது புரிஞ்சுதுங்களா? வெரி சிம்பிள். நம்ம எந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோமோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால திருப்பி இங்கே நம்மளால் கேஷ்ன்னு எழுத முடியாது. ஸோ எதுக்காக இந்த கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்? சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கேஷ் உள்ளே வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம இங்கே போட்டாலே. ஓகேங்களா? ஸோ எந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத எடுத்து இங்கே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ கேஷ் இங்கே டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட் சைடில் இதுக்கு ஆப்போசிட்டில் சேல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ சேல்ஸ்ன்னு எடுத்து எழுதியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ தான். இதை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாததுனால இதை என்ன பண்ணுறோம்? நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, எந்த சைடில் டோட்டல் அதிகமாக வருதுன்னு பார்க்கணும். இப்போதைக்கு இந்த கேஷ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு மட்டும், அதாவது டெபிட் சைடில் மட்டும் இருக்கிறதுனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 30,000 + 12,000 rupees 42,000. ஸோ இதே டோட்டல் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைடும் போடணும், கிரெடிட் சைட்லேயும் போடணும். 42,000. அதாவது எந்த வேல்யூ அதிகமாக வருதோ அந்த டோட்டலை வச்சுக்கிட்டு அதே டோட்டலை தான் இந்த பக்கமாக போட்டுட்டு என்ன பண்ணணும்? இப்போ இங்கே எந்த வேல்யூவும் இல்லைங்களா? ஸோ அப்போ 0ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ நம்ம மைனஸ் பண்ணாலும் என்னன்னு கிடைக்கும் நமக்கு? rupees 42,000. இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இந்த அமௌண்ட் அப்படியே மேலே வந்துடும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். அதாவது செலவு போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுன்னு அர்த்தம். இது உள்ளே வந்த காசு செலவு போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 42,000. எதுவுமே செலவாகலை. ஸோ வந்த காசு 42,000 அப்படியே கையில் இருக்குன்னு அர்த்தம். இது என்ன டேட் இதுக்கு போடுவீங்க அப்படின்னா, எந்த மந்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஆகஸ்ட் மந்த்து. ஸோ 2017 ஆகஸ்ட். ஆகஸ்டோட கடைசி டேட் என்னது? 31. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆகஸ்ட் மாதம் கடைசியில்
42,000 இருக்குது. இது என்ன பண்ணுவோம், அப்படியே நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்னது, செப்டம்பர் 1. ஓகே, 2017 செப்டம்பர் 1. இங்கே எழுதும் போது 2 பேலன்ஸ் brought down B by D அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ B by Dன்னு போடும்போது இதே 42,000 என்ன பண்ணும், இங்கே நமக்கு போடணும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நமக்கு எக்ஸாமில் ஆன்சராக இருக்கும். இப்படி தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் இதை போட்டுட்டு இதை போடாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இதை நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேங்களா. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் இப்போ பார்ப்போம். சேல்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. நம்ம இப்போ என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதெல்லாம் எதை, சேல்ஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி என்னது, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி என்னது, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ சேல்ஸ் எந்த இடத்துல இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. சேல்ஸ் எந்த இடத்துல இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் ஓகேங்களா அந்த டேட்டை போட்டுட்டு 2017 ஆகஸ்ட் 10. ஓகேங்களா. இதுக்கு சேல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷ். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி ₹30,000 இங்கே எழுதணும். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சேல்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சேல்ஸ் பார்த்தா கிரெடிட் சைடில் இருக்குது. சேல்ஸு கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட் சைடில் லெஜரில் ஓகேங்களா அந்த டேட்டை போட்டுட்டு இந்த சேல்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷின்னு இருக்குது. ஸோ கேஷின்னு எடுத்து எழுதி அந்த அமௌண்ட்டை போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தா கோபி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. கோபி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல அதே மாதிரி நமக்கு பார்த்தா சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சேல்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சேல்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சேல்ஸ் இந்த இடத்துலையும் கிரெடிட்டில் தான் இருக்குது. ஸோ கிரெடிட்டில் என்னன்னு பண்ணுறோம், நம்ம ஆன் 12 பை அப்படின்னு எழுதி இந்த சேல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கோபி. இப்போ கோபி அக்கௌண்ட் வேல்யூ ₹12,000. ஓகேங்களா. ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கோபின்னு இருக்குது. கோபின்னு எழுதி ₹12,000. ஸோ இங்கே தேர்ட் என்ட்ரியில் சேல்ஸை பற்றி தான் இருக்கா, எதுவுமே இல்லை. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா கோபி அக்கௌண்ட் தான் இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ண மாதிரி இதை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எந்த சைடு டோட்டல் அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடில் தான் டோட்டல் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் அதே மாதிரி 42,000 இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும். சரிங்களா. அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா ₹42,000. இங்கே மேலே எதுவுமே இல்லை. ஸோ சேம் வேல்யூ தான் இங்கேயும் வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு பேர் என்னது, 2. இந்த பக்கம் எழுதுனா 2ன்னு எழுதணும் இல்லைங்களா. டு பேலன்ஸ் கேரி டவுன். எப்போ, அந்த மாத கடைசியில் ஆகஸ்ட் 31. இது அப்படியே நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்க்கு போகும். ஓகேங்களா. ஆன் செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் brought down. அடுத்த மாதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பேர் என்னது, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, brought down அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வேல்யூ ருபீஸ் அது 42,000. ஓகே. ஸோ வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு கோபி அக்கௌண்ட் இருக்குது. நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டும் முடிச்சாச்சு. கோபி அக்கௌண்ட் இருக்குது. எனக்கு இங்கே இப்போ இடம் பத்தலை. நான் என்ன பண்ணுறேன், க்ளீன் பண்ணிவிட்டு போடுறேன். பாருங்கள். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கோபி அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவு கிளியர் ஐடியா வந்திருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கோபி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம், வெரி குட், கோபியை மட்டும்தான் என்ன பண்ணோம் நம்ம
கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ட்ரியில் கோபி இருக்காரா? இல்லை, கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது. அந்த இடத்துல கோபின்றவர் கிடையாது. செகண்ட் என்ட்ரியில் எஸ், கோபி அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இந்த இடத்துல கோபி எந்த இடத்துல இருக்காரு? டெபிட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட்டில் போயிட்டு 2017 ஆகஸ்ட் 12 அந்த டேட். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு எழுதுறதுனால 2 அப்படின்னு போட்டுக்கிட்டு, ஸோ கோபிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு இங்கே என்ன பண்ணிடணும், வேல்யூ எழுதிடணும், ₹12,000. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு, திருப்பி நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கோபி அக்கௌண்ட். இந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது, கேஷ் அக்கௌண்ட் டு கோபி அக்கௌண்ட். இந்த இடத்துல கோபி எந்த இடத்துல இருக்கிறாரு, கிரெடிட் சைடில் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2017 ஆகஸ்ட் 20. ஓகேங்களா? ஸோ கோபி எந்த இடத்துல இருக்கிறாரு, கிரெடிட் சைடில் இருக்கிறாரு. அதனால் கிரெடிட் சைடில் பை அப்படின்னு எழுதிக்கிட்டு, கோபிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி எவ்வளோ வேல்யூ, 12,000. உங்கள் கையில் அந்த ஜேர்னல் இருக்கும். ஓகே, ஸோ ₹12,000. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். பார்த்தோம்னா இந்த சம்மில் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈவன் ஆகிடுச்சு. ஸோ 12,000 இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் லெட்ஜர். இது இந்த மெத்தட் எல்லா லெட்ஜருக்குமே அப்ளிகபிள். நம்ம உங்களுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸில் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒன்றும் இல்லை, டைரெக்டாக லெட்ஜர் கேட்குறாங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ஜேர்னல் என்ட்ரியை நீங்கள் ரஃபில் கூட போட்டு வச்சுக்கோங்க, இல்லை மைண்டில். நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எந்தெந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் படித்து அதை ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக போடலாம். வெரி சிம்பிள். இது போட 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 ப்ராக்டிஸ் ஆகிடும். இது காம்ப்ளிகேட்டடு கிடையாது. ஸோ ஈஸியாக போடுங்க, புரிஞ்சுக்கிட்டு போடுங்க, இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை இன்னும் இது இன்னும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் தான் என்னால் போட முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you so much.